வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் நெய்வேலி பாலு அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். உத்தரப்பிரதேசம் மாதிரி 21 கோடி மக்கள் வாழ்ற ஒரு மாநிலத்தில் வல்லுறவு குற்றங்கள், பாலியல் வல்லுறவு குற்றங்கள்ங்கிறது சர்வசாதாரணமான நிகழ்வு, அல்லது அங்கே நடக்கக்கூடியது ஒப்பீட்டளவில் அந்த சதவீதம் பார்த்தா ரொம்ப குறைவு அப்படின்னு யூபியினுடைய முன்னாள் முதல்வர் முலாயம் சிங் யாதவ் கருத்து சொல்றாரு. அவருடைய அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகிய கருத்து மட்டுமல்ல, மிகவும் கண்டனத்திற்குரிய கருத்து. இதில் 2 விஷயங்களை நான் பார்க்கிறேன். ஒன்று, ஒரு ஆணாதிக்கம். ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் அது தனது ஆட்சிக்கோ இல்லது தனது சமூக வாழ்க்கைக்கோ ஒரு அவலம் என்று நினைக்காமல் போனால் போகிறது என்று நினைப்பது ஒன்று. இன்னொன்று, இவர்கள் ஆட்சியில் உத்தரப்பிரதேசத்தில் என்றுதான் திருந்த போகிறார். அகிலேஷ் யாதவ் வந்தவுடன் ஏதோ படித்தவர், அவர் வந்தால் நன்றாக இருக்கும் என்றால் முலாயம் சிங் யாதவ் ஆட்சியை விட அவர் ஆட்சி மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த மட்டில் மக்கள் நிச்சயமாக ஒரு சட்டமன்றத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்ப்பார்கள், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பாலியல் குற்றம் என்று வரும்பொழுது சாதாரணமாகவே அரசியல்வாதிகளிடம் இப்படிப்பட்ட ஒரு போக்கு நிலவுகிறது என்பது பெண் சமுதாயத்தை சார்ந்தவள் என்பதில் மிக கவலையாக இருக்கிறது. தடுக்க வேண்டும் என்று இல்லாமல் தன் குடும்பத்தில் யாராவது பாதிக்கப்பட்டால் இப்படி பேசுவார்களா? இல்லை என்றால் அவர்கள் ஜாதியை சார்ந்தவர்கள் பேசி வந்தார்கள் என்றால் பாதிக்கப்படுவார்கள். முலாயம் சிங் யாதவை பொறுத்த மட்டில் தங்கள் ஜாதியினர் ஒருவர் வேறு விதமாக பாதிக்கப்பட்டால் கூட அதுக்கு வெகுண்டெழும்பவர்கள். பலாத்காரம் என்றவுடன், பெண்ணினம் என்றவுடன் இவ்வளவு இலகுவாக பேசுகிறார்கள். மிக வேதனை. தமிழ்நாட்டில் கூட வல்லுறவு குற்றங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. ஆனா தண்டனை பெற்றுத்தரும் வழக்குகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு செய்தி இருக்கு. இது அந்த கன்விக்ஷன் ரேட்டு குறையா இருக்கு அல்லது ஸ்லோவா இருக்கு, லோ அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவாக இந்த குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் யார் சமூகத்தில் இருக்காங்கிறது தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு, அல்லது அவர்களுக்கு பின்னணியில் யார் இருக்காங்கன்னு. குறிப்பாக பார்த்தால் பாலுறவில் பெரும்பாலும் ஈடுபடக்கூடியவர்கள் ஒன்று அரசியல்வாதிகள் அல்லது பெரிய பணக்காரர்கள், அதற்கு பிறகு காவல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் என்பதுதான் இந்த பட்டியலிலே வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே சமூகத்திலே அதனுடைய ஒரு மேலாண்மை பெற்ற அல்லது அதனுடைய ஆதிக்க ஒரு பகுதியாக இருப்பது என்பது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆக அது இருக்கும் வரையிலே அதனால்தான் இன்றைக்கு குற்றங்களுக்கு தண்டனை வழங்கப்படுவதிலே அப்படிப்பட்ட ஒரு மெத்தன போக்கு இருப்பது அல்லது குறைவாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மற்றொன்று என்ன என்று சொன்னால், முலாயம் சிங் யாதவ் இது 2வது முறையாக அவர் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்னால், ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் அவர் சொன்னார், ஆண்கள் எல்லாம் அப்படித்தான் இருப்பார்கள், அதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளக்கூடாது என்பதை போல பேசினார். எனக்கு புரியவில்லை, முலாயம் சிங் அவருடைய குடும்பத்தில் யாராவது பெண்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை. அவருடைய மனைவியோ அவருடைய உடன் பிறந்தவர்களோ அல்லது அவருடைய மகளோ இப்படி பேசினால், அல்லது அவரை பற்றி பேசினால் அப்படி முலாயம் சிங் இப்படி பேசுவாரா என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நேரடியாக ஒரு மூத்த தலைவரை பற்றி கேட்பது எனக்கு சிறிது அவமானமாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட தவிர்க்க முடியவில்லை. ஏன் என்று கேட்டால், தொடர்ந்து இன்றைக்கு இந்த தமிழ் சமூகத்திலேயும் சரி அல்ல இந்திய சமூகத்திலேயும் சரி இன்றைக்கு பெண்களை பற்றி பலபட பேசியும் கூட ஆனால் ஒன்றுமே நடைமுறையிலே வரவில்லை என்பது மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு தொடர் கதையாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது, அது வரலாறாகவும் இருக்கிறது என்பதுதான் அதில் ரொம்ப ஆழமாக வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன்.